வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா பூண்டு கருவேப்பிலை குழம்பு. கரெக்டு தானே? பூண்டு கருவேப்பிலை குழம்பு. இன்றைக்கி வந்து டெய்லி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஓகே, நம்ம வந்து 2 நாளாக வியூஸ் வந்து சரியாக போகல, என்னென்னு தெரில. ஆனால் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வியூஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சாப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கு சைடிஷாக வந்து அப்பளம் இருக்குது, அவிச்ச முட்டை இருக்குது. இது வந்து என்ன பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி 2ஆக கீறி போட்டிருக்காங்க, அதனால் சின்னதாக தெரியுது. மிளகா பஜ்ஜி, கேரட் பொரியல், வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்காங்க. அது என்னமோ முழுசாக அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க, என்னென்னு தெரில. டேஸ்ட் பார்ப்போம். அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், ரசம் இருக்குது எக்ஸ்ட்ரா. நம்ம ரசமும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஃபினிஷிங் வந்து லெமன் ஜூஸ் இருக்குது. நான் சொன்ன மிளகா பஜ்ஜி வந்து ஸ்நாக்ஸ் தானே, சாயந்தரம் ஈவினிங்கில் டீக்கும் ஸ்நாக்ஸ் போட்டுக்கலாம், ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சாப்பாட்டுக்கு வச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி ஓகே, நீ சொல்லிட்டு இல்லை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைக்க சொல்லிட்டேன். சரி ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து பூண்டு கருவேப்பிலை குழம்பு. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா வாசமாக மணமாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பூண்டு குழம்பு போட்டிருக்கோம், அதான் வியூஸ் செம்மையாக போச்சு. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக. அந்த கருவேப்பிலை வாசனை தூக்கு நல்லாயிருக்கு. அவ்வளோதான் பண்ணிருச்சா? நல்லாயிருக்கு. நம்ம இங்கே 2-3 வச்சுருக்க போகிறோம். அதில் ஐஸ் போட்டுருக்கு பாரு, டிங்கின்னு சவுண்டு வருது. காம்போட போட்டியோ? காம்பு மிளகால கருவேப்பிலை எப்படி வதங்கிடுச்சா? வறுத்து பொடி பண்ணியா? அதான் கீரை குழம்பு நல்லா தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை பூண்டு கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜியோட மிளகா பஜ்ஜி எனக்கு அம்மாவுக்கு எல்லாமே ஃபேவரெட்டு. அதனால் நாங்கள் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் பூக்கோழிக்கெல்லாம் டெய்லி மிளகா பஜ்ஜி போயிட்டு வந்துடும். 12 நாள் திருவிழா வரும், 12 நாளுமே மிளகா பஜ்ஜி தான். அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. நம்ம வீட்டில் நார்மல் பஜ்ஜி மாதிரி போடுவோம், இருந்தாலும் மிளகா நல்லாயிருக்கும். அவங்க இந்த மாதிரி மசாலா ஒரு மாதிரி ரெடி பண்ணி போடுவாங்க, நல்லாயிருக்கும். உனக்கு ஒரு நாள் வாங்கி தரேன், சாப்பிட்டு பாரு. லைட்டாக ரசம் ஊற்றிக்கலாம். சோறு இன்னும் நல்லா ஒரு அதுக்கு மேலே வேக மாட்டேங்குதா? அது விலை கூட. சரி விடு, பார்த்துக்கலாம். Finish. அது ஐஸ்கிரீம் வேறு போடாது. ஆன் பண்ணிட்டியா? ஓகே, ஸ்டோரேஜுக்கு வேறு கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாடு நிறையா இருந்தனால வீடியோ கட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பூண்டு கருவேப்பிலை குழம்பு செம்மையாக சூப்பராக சாப்பிட்டுச்சு. சைடிஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு போயிருக்காங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.